மனிதர்கள் உன்னை மறந்தாலும் தேவன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த உண்மையை நிரூபிச்ச வாழ்க்கை யோசேப்பின் கதை. இஸ்ரவேலின் தேசத்தில் யாக்கோப் என்ற மனிதனுக்கு 12 மகன்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் யோசேப். அவன் சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய இதயம் தூய்மையானது. அவன் தன் தந்தை யாக்கோபின் கண்களில் மிகவும் பிரியமானவன். யாக்கோப் அவனுக்கு ஒரு வித்தியாசமான வஸ்திரம் செய்தார். பல வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடை. அது மற்ற சகோதரர்களுக்கு ஒரு காயமானது. அவர்கள் இதயத்தில் பொறாமை பிறந்தது. அவர்களது உள்ளத்தில் அமைதி குலைந்தது. ஒரு நாள் யோசேப் தன் சகோதரர்களிடம் வந்து சொன்னான், நான் ஒரு கனவு கண்டேன். வயலிலே நாங்கள் எல்லாம் அரிக்கட்டுகளை கட்டினோம். உங்களுடைய அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை வணங்கினது. அவரது வார்த்தைகள் சகோதரர்களின் இதயத்தை தீப்பற்றி எரிய வைத்தது. நீயா எங்களுக்கு தலைவர் என்று கேலி செய்தார்கள். இன்னொரு இரவில் அவன் மீண்டும் ஒரு கனவு கண்டான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அந்த கனவுகள் அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு இன்னும் தாங்க முடியாததாக இருந்தது. ஆனால் யோசேப்பின் இதயம் தூய்மையானது. அவனுக்கு புரியவில்லை, அந்த கனவுகளுக்குள் தேவனுடைய ரகசிய திட்டம் மறைந்திருந்தது. ஒரு நாள் யாக்கோப் யோசேப்பை அனுப்பினார். உன் அண்ணன்கள் ஆட்டுக்கூட்டத்தை மேய்க்கப் போயிருக்கிறார்கள். சென்று அவர்கள் நலம் விசாரித்து வா. அவன் சென்றான். தூரத்தில் அண்ணன்கள் அவனை பார்த்தார்கள். அவர்கள் ஒன்றோடு ஒருவர் சொன்னார்கள், இது வருகிறதே அந்த கனவுக்காரன். இதோ இவனை கொன்று விடுவோம். அவன் கனவுகள் என்னாகும் என்று பார்க்கலாம். அவர்கள் யோசேப்பை பிடித்து அவனுடைய வண்ண ஆடையை அகற்றினார்கள். ஒரு வெறுமையான பள்ளத்தில் தள்ளிவிட்டார்கள். அவன் குரல் அண்ணா அண்ணா என்று அழுதது. ஆனால் அந்த குரல் அவர்களுடைய இதயத்தை தொடவில்லை. அந்த சமயம் இஸ்மாயேலர் என்ற வர்த்தகர்கள் எகிப்துக்கு போகும் வழியாக வந்தார்கள். அண்ணன்களில் ஒருவர் சொன்னார், அவனை கொல்வதை விட விற்றுவிடலாம். அவர்கள் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவன் கைகளில் சங்கிலி கட்டப்பட்டது. அவன் இதயம் உடைந்தது. ஆனால் தேவனுடைய கண்கள் அவனை விட்டு விலகவில்லை. யோசேப் எகிப்தில் போதிபார் என்ற அதிகாரியின் வீட்டில் அடிமையாக ஆனான். அவன் செய்யும் எல்லா காரியத்திலும் தேவனுடைய கிருபை இருந்தது. அந்த வீட்டில் ஆசீர்வாதம் பெருகியது. போதிபார் யோசேப்பை நம்பி அவனிடம் அனைத்தையும் ஒப்படைத்தான். ஆனால் ஒரு நாள் போதிபாரின் மனைவி யோசேப்பை பரிசோதித்தாள். அவனிடம் தீமை செய்ய நினைத்தாள். யோசேப் சொன்னான், என் எஜமானருக்கும் தேவனுக்கும் எதிராக நான் பாவம் செய்ய முடியாது. ஆனால் அந்த பெண் அவனை பொய்யாக குற்றம் சுமத்தினாள். அவன் குற்றமற்றவன். ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தார். ஜெயிலின் காவலர் அவனை நம்பி சிறையின் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார். ஒரு நாள் 2 கைதிகள் கனவு கண்டனர். ஒருவர் பாரோனின் கிண்ணப்பணியாளர், இன்னொருவர் பேக்கர். யோசேப் அவர்கள் கனவுகளுக்கு விளக்கம் சொன்னான். நீ கிண்ணப்பணியாளரே, 3 நாளில் விடுதலை பெறுவாய் என்றான். அது நடந்தது. ஆனால் அந்த மனிதன் யோசேப்பை மறந்தான். ஒரு நாள் எகிப்தின் ராஜா பாரோன் கனவு கண்டான். 7 கொழுத்த பசுக்கள் வந்தன. பின்னர் 7 மெலிந்த பசுக்கள் அவற்றை விழுங்கின. யாரும் அதற்கு தீர்வு சொல்ல முடியவில்லை. அப்போது கிண்ணப்பணியாளர் நினைத்தான், யோசேப் சிறையிலிருந்து அழைக்கப்பட்டான். அவன் முன் பாரோன் சொன்னான், நான் ஒரு கனவு கண்டேன். யாரும் விளக்கம் கொடுக்கவில்லை. யோசேப் சொன்னான், விளக்கம் சொல்லுவது நான் அல்ல, தேவன்தான். அவர் உங்களுக்கு சமாதானமான விடையை தருவார். அவன் கனவுக்கான பொருளை விளக்கினான். 7 செழிப்பான ஆண்டுகள் வரும். அதன் பின் 7 பஞ்ச ஆண்டுகள் வரும். அதற்காக உணவை சேமிக்க உத்தரவிடுங்கள் என்று அறிவுறுத்தினான். பாரோன் அதிசயித்தான். அவன் சொன்னான், தேவனுடைய ஆவியால் நிரம்பிய மனிதன் யார்? நீயே. யோசேப்பை எகிப்தின் 2வது அதிகாரியாக நியமித்தான். அவனுக்கு மோதிரம், ஆட்சி வாகனம், பட்டம் கொடுத்தான். அடிமையாக விற்கப்பட்டவன் இப்போது அரசனின் வலது கை. பஞ்சம் ஆரம்பித்தது. உணவு இல்லாமல் உலகம் துடித்தது. யாக்கோபின் குடும்பம் எகிப்தில் உணவு வாங்க வந்தது. அவர்கள் யோசேப்பின் முன்னால் விழுந்தார்கள். அவர் முகத்தை அறியவில்லை. யோசேப் பார்த்ததும் அவனது கண்களில் நீர் வழிந்தது. அவன் தனது கனவுகள் நினைவுக்கு வந்தது.
சில நாட்களுக்கு பிறகு அவன் தன்னை வெளிப்படுத்தினான். நான் தான் உங்கள் சகோதரன் யோசேப். பயப்படாதீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றி பலரின் உயிரை காக்க வைத்தார். யோசேப் தன் தந்தையையும் சகோதரர்களையும் அழைத்து எகிப்தில் குடியமர்த்தினான். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை அவர்களை பாதுகாத்தான். யோசேப்பின் வாழ்க்கை முடிந்த பின் அவன் உடலை எகிப்தில் வைத்து பின்னர் இஸ்ரவேல் மக்கள் வெளியேறும்போது அவர்களோடு சேர்த்து அவனது எலும்புகளையும் கானான் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். யோசேப்பின் கதை சொல்லுவது இதுதான். மனிதர்கள் துரோகம் செய்தாலும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவார். தேவன் தாமதிப்பார், ஆனால் ஒருபோதும் தவறமாட்டார். மேலும் இது போன்ற வேதாகம உண்மை கதைகளை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.